வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். நமது இந்த ஜோதிட விளக்க வீடியோவை உங்களுக்காக வழங்குபவர்கள் டாக்டர் லத்தி ஃபுட் கிரீம் மற்றும் டாக்டர் லத்தி கிளின்சிங் ஜெல் ஃபார் அக்னி. டாக்டர் லத்தியின் புதிய வெளியீடுகளை நீங்களும் வாங்கி பயன்பெறலாம். இன்றைக்கு ஒரு கேள்வி. அண்ணன், about லக்ன சுபத்துவம். Do லக்னா really get சுபத்துவம் if Venus, Jupiter, Mercury is just in 1 to 5 degrees and Lagna is about 25 degree? If no means the generally what does the planet in the Lagna? Okay. என்ன கேக்குறீங்க? லக்னத்துல 1ல இருந்து 5 டிகிரிக்குள்ள இந்த 3 சுபர்கள் இருக்கிறாங்க. ஆனா லக்னம் 25 டிகிரியில இருக்கு அப்படின்னா லக்னத்தின் 12ஆம் பாவகம் அப்படின்றது சுபத்துவங்க. இது கொஞ்சம் அப்படியே வரும் பாவக ரீதியில. அப்படின்னா நீங்கள் 25 டிகிரியில உங்களுடைய லக்னம் ஸ்டார்ட் பண்ணதுன்னா நீங்க 25 டிகிரியில தான் அந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு 24, 23, 22 அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய லக்னங்கள் எல்லாம் லக்ன பாவகத்தின் பின்னாடி பலனை செய்வாங்க. ஓகேங்களா? அப்போ இதுல இன்னொன்னு என்ன வந்துடும், புதனுக்கும் குருவுக்கும் லக்னத்துல இருந்துட்டாலே திக்பலம்னு வந்துடும். எப்படிதான் லக்னத்துக்கு ஒரு அமைப்புகள் இருந்தாலே திக்பலத்தை நெருங்குறாங்க, திக்பலத்துல இருக்கிறாங்க அப்படின்னு வந்துடும். அப்ப லக்ன பாவகத்தை அவங்களால சுபத்துவப்படுத்த முடியும். இன்னொன்னு, எந்த கிரகத்திற்கும் தான் இருக்கும் இடத்தை விட தான் பார்க்கும் இடத்தை அதிகமாக சுபத்துவமோ சுபப்படுத்துறதோ கெடுக்கிறதோ விஷயத்த பண்ணும். அப்போ சின்ன பல்பு தான், ஆனா தூரமா வெளிச்சமா அடிக்குதுல, அதே கான்செப்ட் தான், லைட் கான்செப்ட் தான் நம்மளோட ஜோசியமே. அப்போ லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு ஒரு 8 டிகிரி, 10 டிகிரி, 12 டிகிரி சுபத்துவப்படுத்தினால் லக்னத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை 15 டிகிரி கிட்ட சுபத்துவப்படுத்தும். இதுல ரொம்ப நெருக்கம் அப்படின்னா 8 டிகிரி. இந்த 8 டிகிரிக்குள்ள லக்னம் வருது, இல்ல ஒரு 10 டிகிரிக்குள்ள லக்னம் வருதுன்னா லக்ன சுபத்துவம். இல்லங்க 25 டிகிரி தள்ளி வருது, 20 டிகிரி தள்ளி லக்னம் வருதுன்ற போது லக்னத்தினுடைய அமைப்பு அங்க செயல்படலன்னு வரும். ஒருவேளை உங்களோட கும்ப லக்னம்னு எடுப்போமே, கும்ப லக்னமாக இருந்தா கும்ப லக்னத்துக்கு இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் பொழுது லக்ன பாவகத்தின் 12ஆம் அமைப்புகள் இருக்கிறாரு, அதாவது பின்னாடி விரய அமைப்புகள் இருக்காருன்றதுனால புதன் சும்மாவே 8ஆம் அதிபதி விரயத்துல அதீத சுபத்துவத்துல இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, ஷேம் ஆக்கிட்டு ட்ரேடிங் அப்படி இப்படின்ற மாதிரியான நூதன வழிகளில் லக்னத்துல சில தன்மைகள் இருக்கிற பட்சத்துல லக்னாதிபதியோட இருப்புக்கு ஏற்ற மாதிரியான நம்பர் 2 வழிகள்ல உங்களுக்கு இந்த பணம் ஈட்டுறது, வருமானம் தேடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆர்வம் இருக்கும் இந்த அமைப்புகள்ல. ஆனா குரு சுக்கிரன் இந்த மாதிரியான புதன் அமைப்புகள் அதிகமா சேர்ந்து இருக்கிறது அதீத சுபத்துவம்ன்ற வகையில லக்னத்தை கெடுக்க செய்யும், சில இடத்துல கெடுக்கும். அப்ப என்ன, இதுக்கு பேலன்ஸ் பண்றது சந்திர அதியோகம் இருந்துச்சுன்னா இதை ஒரு அளவுக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புன்னு வரும். அப்ப இந்த அமைப்புகள்ல அதீத ஒளி அமைப்புகள், அந்த பாவகம் சில நேரத்துல குருவின் தன்மைகளும் சுக்கிரனுடைய தன்மை, குருவோடைய குழந்தையும் சுக்கிரனுடைய திருமணம், தாம்பத்தியம் மாதிரியான அமைப்புகள் ஒரு மாதிரியான கெட செய்யும் இந்த மாதிரியான அமைப்புகள். அப்ப இந்த அமைப்புகள்ல எதுன்னு பாருங்க. அப்ப லக்னம் அதிக சுபத்துவம்னா உங்க மேல கொஞ்சம் லைட் அடிச்சா அது இத்தனை லைட் இங்க இருக்குதுங்க, இந்த லைட் எல்லாம் அடிச்சா ஒரு அளவுக்கு என்னோட வீடியோ பளிச்சுன்னு நான் தெரியுறேன், அதுக்குன்னு ஹெலிகாப்டர்ல இருந்து அந்த தீவிரவாதியை தேடுறதுக்கோ யாரை தேடுறதுக்கோ மேல ஒரு ஸ்பாட் லைட் அடிப்பாங்களே, அதை கொண்டாந்து அடிச்சனாக்கா நான் அப்படியே வந்து போயிருவேன்ல வெளிச்சத்துல. இதுதான் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? இந்த அளவுக்கு அந்த அதீத ஒளியினுடைய அமைப்புகளை நீங்க போய் புரிஞ்சு பாருங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா தெரியும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.